வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் நேற்று மாலை முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் உள்ள சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அண்மையில் அபிவிருத்தி பணிகளுக்காக நிலத்தை தோண்டிய போது மண்டையோடு உள்ளிட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. இந்த விடயம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மேற்படி விவகாரம் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போலீசாரிடம் நேற்று முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் ஜாழ் மாநகர சபை உறுப்பினரும் சிந்துபாத்தி மயான நிர்வாக சபை உறுப்பினரும் வைக்கிருபாகரனால் இந்த முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை மாலை குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த மனித எச்சங்கள் இன்னும் ஒரு மனித புதைக்குழியா என்பது தொடர்பில் தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்த மாணவிகளிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்ட போலீஸ் உத்தியோகத்தரை விளக்கமறியலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முல்லைத்தீவு மல்லாவை போலீஸ் நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலய பாடசாலைக்குள் மதுபோதையில் சிவில் உடையில் புகுந்து மாணவிகளை மலசல கூடத்துக்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்ட சம்பவம் தொடர்பில் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற நிலையில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து நடாத்தப்பட்ட விசாரணையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்பது தெரிய வந்தது. பணியில் இருக்கும் போது மதுபோதையில் இருந்ததற்காகவும் பாடசாலைக்குள் நுழைந்த மாணவிகளிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதற்காகவும் மல்லாவி போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் மார்ச் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மல்லாவி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குடிவரவு குடியகல்வு திணைக்கள பிரதான அலுவலகத்தை 24 மணித்தியாலங்களும் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு முதல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய இனிவரும் நாட்களில் நாளாந்தம் 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை முதல் பத்ரமுல்லை வரையில் இலங்கை போக்குவரத்து சபையில் இரவு நேர பேருந்து சேவையை இன்று முதல் முன்னெடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். கடவுச்சீட்டுக்கான அவசர தேவை கொண்டவர்கள் மாத்திரம் அலுவலகத்துக்கு வருகை தந்து அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறும் தற்போது போதுமான கடவுச்சீட்டுகள் கையிருப்பில் உள்ளதால் வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாதெனவும் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அலுவலகம் ஒன்றை புதிதாக திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்ட விவாதங்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி முடியும் வரையில் வேட்புமனுக்களை கோர வேண்டாம். உடனடியாக வேட்புமனுக்களை கோரினால் நாடாளுமன்றத்தில் நடக்கும் விவாதங்களில் பங்கேற்க முடியாது போகலாம். இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி தேர்தலுக்கு உடனடியாகவே வேட்புமனுக்களை கோருவீர்களாயின் அந்த தருணத்தில் என்னால் இந்த நாடாளுமன்றத்துக்கு வர முடியாது போகும். நான் வேட்புமனு படிவங்களை நிரப்ப செல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு படிவத்திலும் கையொப்பமிட வேண்டிய நபர் கட்சியின் செயலாளராகிய நான் தான். அப்படியானால் இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தில் என்னால் எப்படி பங்கேற்க முடியும்? இந்த விவாதத்துக்கு வந்து பங்களிப்பதற்காகவே எனது மக்களிடம் இருந்து எனக்கு ஆணை கிடைத்துள்ளது. இது எனக்கு மட்டுமல்ல, இங்குள்ள அனைவருக்கும் உள்ளது. தேர்தல் தள்ளி போகின்றது என்று நீங்கள் குறிப்பிடுவது நியாயமானது. 3 மாதங்களுக்கு மேல் ஒரு நாள் கூட மேலதிகமாக நாங்கள் கேட்கவில்லை. மார்ச் 21ஆம் தேதி வரை வேட்பு மனுக்களை கோர வேண்டாம் என்றே கேட்கின்றேன். எவ்வளவு விரைவாக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக நடத்துமாறு உச்சநீதிமன்றம் சொல்கின்றது. தற்போது நடைமுறை சிக்கல் இருப்பதை நாம் அனைவரும் ஒன்று கூடி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சொன்னால் ஆணைக்குழுவினரும் நாங்கள் கேட்கும் நியாயத்தன்மையை வெளிப்படையாக புரிந்து கொள்வார்கள். மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு முடியும் வரை இங்கு வந்து பேச வேண்டும். அதுதான் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்ற எங்களுக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு. அரசாங்கம் எதிர்கட்சிகளுடன் சேர்ந்து தேர்தல் ஆணைக்குழுவை அணுகி மார்ச் 21ஆம் தேதிக்கு பின்னர் நியாயமான தேதியை கேட்டால் அவர்கள் பரிசீலிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் அப்படி செய்யாமல் இருப்பது எங்களை போன்ற கட்சிகளின் வாக்குரிமையை திட்டமிட்டு மறுப்பதாகவே அமையும் என்றார்.
கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சட்டத்தரணி வேடத்தில் நீதிமன்றத்திற்குள் நுழைந்த துப்பாக்கிதாரி ஒருவரினாலேயே துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதேவேளை துப்பாக்கிதாரி பயன்படுத்தியதாக கூறப்படும் ரிவால்வர் ரக துப்பாக்கி நீதிமன்றத்தில் வைத்து கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ் கடந்த 2023ஆம் ஆண்டு நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போதே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி காரைக்கால் பகுதி மீனவர்களினால் நேற்று கடையடைப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை கடற்படையினர் கடந்த சில நாட்களுக்கு முன் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீதே நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்கால் மீனவர்கள் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இலங்கை கடற்படையினரின் செயற்பாடுகள் மற்றும் தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க தவறிய இந்திய மத்திய அரசாங்கமான பாஜக அரசாங்கத்தை கண்டித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்ட 11 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்களினால் குறைத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு ஆதரவினை வழங்கும் பொருட்டு அப்பகுதியில் கடையடைப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் காரைக்கால் ரயில் நிலையத்தில் வேளாங்கண்ணிக்கு செல்லும் ரயில் முன்பு தண்டவாளத்தில் படுத்து போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொலிவியாவில் மலைப்பாங்கான பகுதியில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 30க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். பொலிவியாவில் தென்மேற்கு மாவட்டமான ஜோகல்லாவில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து சுமார் 2625 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் 30க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதோடு 4 குழந்தைகள் உட்பட 14 பேர் காயமடைந்துள்ளதுடன் பேருந்து அதிவேகமாக சென்றதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். 2025 ICC சாம்பியன்ஸ் டிராபி ஆரம்பிப்பதற்கு சில தினங்களுக்கு முன் இந்திய அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் மோர்னே மோர்கல் தனது தந்தையின் இறப்பு காரணமாக துபாயில் இருந்து நாடு திரும்பியுள்ளார். கடந்த 15ஆம் தேதி இந்திய அணியின் ஏனைய உறுப்பினர்களுடன் துபாய் சென்ற மோர்கல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பல பயிற்சி அமர்வுகளின் ஒரு பகுதியாக இருந்துள்ள நிலையில் அவரது தந்தை ஆல்பர்ட்ஸின் மறைவு செய்தியை அடுத்து நேற்று முன்தினம் தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இதன் காரணமாக திங்களன்று நடந்த அணியின் பயிற்சி அமர்வில் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வேகப்பந்து நட்சத்திரம் பங்கெடுக்காத நிலையில் அவர் மீண்டும் சாம்பியன்ஸ் டிராபிக்கு திரும்பும் திகதி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் இல்லாதது சாம்பியன்ஸ் டிராபியை வெல்லும் இந்திய அணியின் நம்பிக்கையை பாதிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.